இந்த பெரியவங்களுக்கு 62 வயசு, ஓகேவா? இந்த பெரியவங்களுக்கு எப்படி நான் 140 கிலோ, 128 கிலோலேருந்து 86 கிலோ எப்படி 42 கிலோ குறைச்சேன் அப்படின்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தர போகிறேன். கரெக்டாக பார்த்துக்கிடுங்க, ஓகேவா? இந்த பெரியவங்களுக்கு நான் வெந்தயமும் கொடுக்கல, கருவேப்பிலையும் கொடுக்கல, கரிஞ்சீரகமும் கொடுக்கல, நாவல் பழமும் கொடுக்கல, கொய்யா இலையும் கொடுக்கல, மாங்காய் இலையும் கொடுக்கல, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, பச்சை பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, கருப்பு பூசணிக்காய் ஜூஸும் கொடுக்கல, சுரக்காய் ஜூஸும் கொடுக்கல, புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல, கிரீன் டீயும் கொடுக்கல, சுடு தண்ணியும் குடிக்க சொல்லல, ஓமமும் சாப்பிட சொல்லல, சியா சீடும் சாப்பிட சொல்லல, பம்கின் சீடும் சாப்பிட சொல்லல, கெஃபிர் கிரெயின் KEFIR கெஃபிர் கிரெயின்ஸும் சாப்பிட சொல்லல. வேற என்னது? இது எதுவும் சாப்பிட சொல்லல. குறிப்பாக புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் போய் ஓடுங்கன்னு நான் சொல்லலை. 128 கிலோ, 62 வயசு, சரியா? சுகருக்கு ஒரு 15 வருஷமாக மாத்திரை போட்டுட்ருக்காங்க. சுகர், பிபி, கொலஸ்ட்ராலு, மூலம், தைராய்டு எல்லா நோய்க்கும் ஒரு 15-16 மாத்திரை, இன்சுலினும் போட்டுட்ருக்காங்க பல வருஷமாட்டு. 128 கிலோ, 62 வயசு, 20 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தா, 15 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தா, இந்த ஆளை, இந்த பெரியவங்களை நான் ரோட்டில் ஓட சொன்னேன்னு என்ன வரும் சொல்லுங்கள்? ரோட்டில் ஓட சொன்ன என்ன வரும்? போகிற வழியிலேயே மூச்சு வாங்கி போகிற வழியிலேயே ஹார்ட் அட்டாக் மரணம் வரும். புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளை நடைபயிற்சி கூட நான் பண்ண சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட்டு மட்டும்தான். ஏன் பேலன்ஸ் டயட் கொடுத்தேன் தெரியுமா? பேலன்ஸ் டயட் கொடுத்தா மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும் அப்படின்னு மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன் HARRISON அந்த புத்தகம் சொல்லுது. புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ பேலன்ஸ் டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வெயிட்டு டக்குன்னு குறையும். சாப்பிட்டுட்டு இருக்க எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தலாம். போட்டுட்ருக்க இன்சுலினும் நிரந்தரமாக நிறுத்தலாம். நம்ம வாழ போகிறது ஒரே ஒரு தடவை தான் வாழ போகிறோம். பேலன்ஸ் டயட் கூட வாழ போகிறோமா, இல்லை மாத்திரை இன்சுலின் கூட வாழ போகிறோமான்னு முடிவெடுத்து நல்ல முடிவெடுங்க. இல்லை அப்படின்னா வயசான காலத்தில் நிறைய நோய்கள், டெய்லி ஆஸ்பத்திரி கூட தான் வாழணும். ஸோ பேலன்ஸ் டயட் ரொம்ப பவர்ஃபுல்னு யார் சொன்னா? ஹாரிசன் டெக்ஸ்ட் புக் அந்த புத்தகம் சொல்லுது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டிய வீடியோ. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.